இப்ப என்ன இது ஹங்கிரி பசியில் கத்துற. பேசிக்கிட்டே கால் மேலே கால் போட்டு ஐரியில் பண்ணியிருக்கேன்னு. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது வந்து எங்கேயோ எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன். நேரில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு இன்டர்வியூ, உங்களோட இன்டர்வியூ தான் முதல் முறையாக நேரில் பார்த்து பேசுகிறேன். பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இது ரெட் கார்பெட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட சூட்கேஸ் மூவி டீம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். 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 நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மேம். உங்ககிட்டேருந்தே அவங்கள்ட்ட தான் அதுதான் லீட் கொடுத்தாங்க அவங்க. அது லீடு அதுதான் மேம். சூட்கேஸ் படத்துக்குள்ளே வந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஸோ ரெகுலராக உங்களை சீரியல்ஸில் பார்த்துருந்தோம். இப்போ நிறைய சினிமாக்களில் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி பரிமளா அண்ட் கோ அது ஒரு ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சூட்கேஸில் பார்க்குறோம். ஸோ எப்படி பரிமளா அண்ட் கோ நல்லா பண்ணியிருந்தீங்க, நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் படமே பார்க்கல, வாய்ப்பாரு படமே பார்க்கல. ஒரு விஷ் பண்ணால் ஒரு மேனர்ஸ் தெரியுது அவங்களுக்கு. மேனஸ் உள்ளே வந்தோடனே அவங்க மேனஸை பார்த்துட்டு அவங்க மேனஸை பரிமளானுக்கு பார்த்துட்டிங்களான்னா துபாயில் இருந்தேன், காலைல தான் வந்தேன்னு கதை சொல்லிட்டு இப்போ என்ன நல்லா பண்ணியிருக்கீங்க, என்ன கேரக்டர் பண்ண மேம்? நான் கூட படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை அப்படி கலாச்சாரம். இல்லைப்பா, சாண்டியோட அவங்க அம்மாவை பண்ணியிருக்காங்க. அதையும் நானே சொல்லிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டாரு, சாண்டி அம்மான்னு. இப்போ வேற சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாட்டில் ஆடி இருப்பாங்களே. ஆமாம், அது அன்னைக்கு குஷ்டானாங்களா, அதையே சொல்கிறேன். இப்போ நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவா என்ன? கேள்விக்கு பதில் அது ஒன்றும் இல்லை கண்ணு. ஒன்றும் இல்லையா? எங்கே அந்த இது குன்றத்தூரோட செடியுள்ள பூந்து வந்தீங்களா? அந்த காஸ்டியூம் வாங்க 6 மணிக்கு முடிச்சோடனே 7 மணிக்கு கிளம்பி வந்தீங்களா? ஸோ பாருங்க, யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. ஏங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க எல்லாமே. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏங்க சினிமான்றது நமக்கு ஒரு தொழில், அதுதான் நம்ம பண்ணுறோம். அயலி முடிச்சுங்க. அயலி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஒரு சூட்கேஸ்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சு? ஒரு டைரக்டர் உங்களை அப்ரோச் பண்ணாரா? எதனால் அப்ரோச் பண்ணால் நீங்கள் அந்த வெத்தலை பார்க்க போகிற அந்த ஸ்டைலை வச்சு பண்ணாரா? என்ன மேட்டர்னு அவங்க கேட்குறாங்க. அது அயலி முடிச்சேன்ப்பா, நடக்கவே நடக்காது இன்டர்வியூ. என்னோடய இப்படி ஸ்டக்னெட் ஆகிடும். அந்த பக்கம்லாம் போகணும்ல. நீங்கள் சொல்லிட்டா போயிடுவோம். நாங்கள் அயலி முடித்தேன்ப்பா. அப்போ வந்து வெற்றி அப்ரோச் பண்ணார். அண்ட் மதன் வாஸ் தேர், ஹி வாஸ் தேர், ஸோ மெனி அதர் கோ-ஆர்டிஸ்ட் வேர் தேர். ஸோ ஓகே, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஜான்ரா, பண்ணலாமே, என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பண்ணி பார்க்கலாமேன்னு வந்தது தான். அதுலேயும் சொன்னீங்க. ஒரே பதில் தானே சொல்ல முடியும். டெய்லி நீங்கள் கட் பண்ணி போட்டு ஏஐயில் காஸ்டியூம் மட்டும் மாற்றிருங்க, வேற ஆளை உட்கார வச்சுக்கலாம். எப்படி சரி நீங்கள் பதில் இவர் வேற சொல்லுவாரா? எப்படி உங்கள் கரியர் ஆரம்பிச்சிருச்சுன்னு கேட்டால் வேற சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கேட்க சொன்னா கேள்ப்பா. அந்த வார்த்தையில் ஒன்று வந்துச்சுன்னா கூட நான் கேள்வி கேட்பேன் உங்களை. எச்சி தெரிக்காத உன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஷோ இது மக்கள் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கேளு தம்பி, நான் இதுக்கு இந்த கேள்விக்கு வெயிட் பண்றேன். கேளு. என்னதான் வந்து டிவி ஷோஸ்ல வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாலும் படங்கள்ல நிறைய சீரியஸான ரோலை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய காமெடி உள்ள வந்துட்டு போகுது. ஸோ படம் ஆரம்பிச்சது எப்படி? ஸோ படம் உள்ள ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இல்லை, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னப்பே கதை வந்து இதில் வந்து ஒரு ஃபன்னான ஒரு நல்ல ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள். அப்போ யார் அப்படிலாம் கேட்டப்போ உதயராஜ் பண்ணுறாப்புல, பாலாரிவி பண்ணுறாப்புல, மதன் சார் பண்ணுறாப்புல, இந்த மாதிரி செல்லா பண்ணுறாப்புல, காயத்ரி மேடம் இருக்காங்கன்னொடனே எனக்கு ஒரே ஹாப்பினஸ் அதிகமாகிடுச்சு. அவங்கள நம்ம பார்த்துருக்கோம், சீரியலில் ரொம்ப இதாக பண்ணுவாங்க அப்படின்னா. சரி என்ன ஆகலாம் பண்ணால் அப்புறம் நம்ம அந்த சீரியல் போய் பார்க்க ஆரம்பித்தோம் அவங்க காயத்ரி. அப்போ தான் தெரியும் அவங்க காயத்ரின்ட்டு. சரி ஓகே, இவங்க கூட ஒர்க் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க அந்த சீரியலில் நீங்கள் பார்த்து அந்த வெத்தலை பாக்கு போட்டு அந்த இது பண்ணுறது அந்த ஒரு இதாக இருக்கும். ஆனால் பட் நேரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு ஷூட்டுக்கு ஒரு 9 o'clockனா 10-10:30 ஷார்ப்பாக வந்துடுவாங்க. 9 o'clock. இன்னைக்கு இன்டர்வியூக்கு 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. 10:30 மணிக்கு வந்துட்டு வா 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 உள்ள போகலாம், டைம் ஆச்சு. நான்லாம் 10, எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்து உட்காந்துருக்கேன் 9:30. நல்லா 10:30 மணிக்கு வந்துக்கிட்டு தலைமுடி வச்சுட்டு தலை அஜித் மாதிரி நீங்கள் சொன்ன டைமில் வந்து இன்டர்வியூ என்ன சொன்னால் நீங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆவாங்க, நம்ம 10 to 10:30 நம்ம அதெல்லாம் சொல்லலை. 10 மணிக்கு வேணா 10 மணிக்கு. நீங்கள் இப்போ டைரக்டர் கூட ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இப்பயே மொட்டை அடிச்சுட்டு ஒரு ரோல் பண்ணுறீங்களா? மொட்டை அடிச்சும் குட்டை அடிச்சும் வெற்றியை கூப்பிட்டு எத்தனை மணிக்கு இங்கே அசம்பிள் டைம்னு கேட்கலாம். இப்போ அவர் வந்து சொல்லிட்டாருன்னா சொல்லட்டும், நான் பார்த்துக்கிறேன். அடிக்கிற மொட்டை சொல்லுங்க வெற்றியை. எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் 9:45 வரலைங்க. அப்ப புரியுது. நான் உங்களுக்கு ஷூட்டுக்கு 10 மணிக்கு இது போதும் எனக்கு.
நம்மளோட குரூப்ல நீங்கள் பார்த்தீங்களா 10 AM ஷார்ப்பாக வாங்கன்னு பேர் பண்ணாங்க. 10 AM நீங்க வந்தீங்களா? சொல்ல வராங்க மக்களுக்கு 9:45 ஏன் சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் ரெகுலராக டேரெக்டாக வரக்கூடிய ஒரு ஆள். ஐயோ இவங்கள்ட்ட 10 சொன்னால் இவங்க 11 வருவாங்களே, ஒரு 9:40 சொல்லுவோம், அவங்க 10. மதன் எத்தனை மணிக்கு மதன் வந்தாரு? நியாயமா பேசுங்க. எனக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரா? அவர் லேட்டா வந்தாரு. இவரு 10 எத்தனை மணிக்கு வந்தாரு? ஏய் இங்க பாரு தங்கம், இங்க பாரு அது இல்ல. இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா, இன்னைக்கு அமாவாசை, நாங்கள் 3-4 பேருமே என்ன பண்ணோம், வர்ற வழியில் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா நின்னோம் அப்போ ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணாங்க. ரத்தம்லாம் கொடுத்தோம். இல்லை அதுதான் சொல்கிறேன், அவர் அமாவாசைக்கு எப்பயுமே கொடுப்பாரு. ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த குரூப் எப்படின்னா, இந்த குரூப்ல ஒருத்தரும் தனித்தனியாக இருந்தால் நல்லவங்க, இது மொத்தமாக சேர்ந்துச்சுன்னா கழிசட குரூப். இன்னைக்கு அமாவாசை காலையிலே ஃபோன் அடிச்சு நான் பேசினேன், கான்ஃபரன்ஸில் பேசணும். அவர் என்ன சொன்னோம், இல்லை போக அந்த மாதிரி ரத்த தானம் இது பண்ண போகிறேன் இன்னைக்கு அமாவாசை. மதன் உண்மையா? மதன் சத்தியம் சத்தியம் பண்ணியிருக்காரு. சத்தியமா சொல்லிட்டு தான் கான்ஃபரன்ஸில் பேசினா, ஐயா இல்லைங்க 10 மணிக்கு வர சொன்னேன். இல்லை அது கரெக்டு தான். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னார் காயத்ரி மேடம் வந்திருப்பாங்களே என்ன பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இப்போ சொன்ன பதில் அப்பயே சொன்னாப்ல, இல்லை வழக்கம் அதனால முக்கா பாட்டிலோடய கட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவங்கள முன்னாடியே சொல்லிட்டாங்க, நம்ம கரெக்டான டைம் போவோம். அப்போ நான் இது பண்ணி இப்போ நான் அவனை போய் இந்த மாதிரி அமாவாசைக்கு போய் எல்லாரும் என்ன வச்சு இப்படி பண்றீங்க. நானே வந்து 2-3 செக்மெண்ட் வச்சிருந்தேன். சரி படத்தை பத்தி கேள்வி கேட்டா ஆரம்பிப்போம் ஒரு பிளசண்டா அப்படின்னா. படத்தை பற்றி போட்டா நீங்க எடிட்ல போய் போட்டுருங்கன்னா நாங்க வேற மாதிரி போட்டுருவோம். சரி படத்தை பண்ண நடுவில் சூட்கேட்ஸ்னு வருவோம். ஆனா இவங்க வேற ஏதாவது படத்துக்குன்னா நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்கன்றதுனால சரி இப்படி போவோம் அப்படின்னு ஒரு பிளான். வேற ஒன்று. இப்போ உங்களுக்கு அந்த கேம் செட்மெண்ட் போய் டெலிட் பண்ணிட்டு வேற ஏதாவது போலாமா? சரி அதான் சரி நான் ஒரு பதில் கேட்டேன், நீங்க ஒரு பதில் சொன்னீங்க. சார் நீங்க நிறைய படங்கள்ல சமீபத்துல போலீஸ் கேரக்டரா வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த படத்துலயும் வந்து போலீஸ் இல்ல நீங்க கரையில கூட காஸ்டியூமை கைட்டி விட்ட கொடுத்தாரு, அதனால இது அப்படிலாம் இல்லை, வர்ற கேரக்டர் பண்ணுறோம். நம்ம நிறைய படங்கள் போலீஸாண்டு கிடையாது. இது வந்து அது கதைக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்லணும். உண்மையிலே அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, போலீஸ் காஸ்டியூம் கொடுத்த உடனே ஆயிடுச்சு. இவர் டக்குன்னு போலீஸை வந்து பேச, இவர் ஒரிஜினல் போலீஸ்னு சொல்லிட்டு இவர் கூட வந்து 3 பேர் கான்ஸ்டபிள் அன்னைக்கு ஏட்டு வந்தார். ஏட்டு கான்ஸ்டபிள் 3 பேர் டக்குன்னு இவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொல்கிறேன் இல்லைங்க அவங்க ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்றான். ஏய் எழுந்துரு இவங்க இல்லைங்க அவங்க ஆர்டிஸ்ட்டுங்க. நான் அவர் போய் அவ்வளோ தூரம் பேசுகிறேன். அப்போ நான் இவர்கிட்ட சொல்கிறேன், இவரும் சொல்கிறப்பல ஐயோ நான் சும்மா காஸ்டியூம் தான் போட்டேன், இது போட்டவொடனே என்னன்னு தெரியல யாரையா ஒருத்தவங்க பிடிக்கணுன்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஃபேஸு, இவங்க பார்த்த உடனே ஒருத்தவங்க சில பேர் பார்த்தாவே தோணலை, இவங்களை பிடிக்கலாம் நம்ம, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்கள இது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுவும் லூஸ் மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க. வண்டி ஜீப்பில் ஏறி உட்காந்து மேடம் நீங்கள் ஜீப்பை பார்த்தானா அந்த சவுண்டு கொண்டு ஒன்று பண்ணுவீங்களா ஆறுனு இவங்களே அடிச்சுன்னு ஓடுறாங்க ரோட்டில். நாங்கள் அப்போ சாய பிடிச்சோம். நாங்கள் எல்லாருமே என்னடா இது ஷூட்டிங் சொல்லி அவரையாவது இப்போ அவரை பற்றி கேள்விக்கிட்டு அவரை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு எப்படி இப்படி பொந்துக்கிறீங்க? நான் போயிட்டேன், நீங்கள் தானே. ஸோ அதனால் அப்படி ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ரோலாக இருந்ததுனால அது பண்ணோம். அது போலீஸை தாண்டி ஒரு வேலை இருக்கும், அதுக்குள்ளே நல்லாயிருக்கும். ஒரு கேஸ் பிடிக்க போய் ஒரு சூட் கேஸ் தேடுற கதையாக இருக்கும் அது. சார் நீங்கள் படங்களில் ரொம்ப சீரியஸான ரோல்லாம் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாகவும் கெட்டப் கொஞ்சம் புதுமையாக இருந்தது. ஸோ இந்த தொடக்கம் எப்படி சார் ஆரம்பிச்சு? எனக்கு இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ஓரளவு நிறையா காமிக்கல் ரோல்ஸ் பண்ணுறவங்க தான். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பயம் தான். நீங்கள் இவர்கிட்ட கேட்டிங்கல்ல தொடர்ந்து நிறையா போலீஸ் பண்ணுறீங்க, அந்த கேள்வி ஜென்ரலாக நம்மளை பார்த்து வரக்கூடிய கேள்வி தான். இதுலேயும் போலீஸ் எதுவும் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்குள்ளார ஓவராலாக இவன் மட்டும்தான் ஓரளவு சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். சீரியஸுங்கிற டோனில் ரொம்ப கோவப்படுற அரகண்டான அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஒரு குடும்பஸ்தனாக ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய, இவனை சுற்றி நடக்கிற இந்த இவ்வளவு காமெடி கலாட்டாக இருக்குல்ல, இதுக்கு நடுவில் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ பண்ணேன். இல்லை அது ஒரு யதார்த்தமான ஒரு வீட்டில் ஒரு அப்பா கேரக்டர் இருப்பாங்கள்ல, அந்த அப்பா கேரக்டர் மாதிரி தான் அவர் ப்ளே பண்ணியிருப்பார். எல்லாமே அம்மா தம்பி தங்கச்சி எல்லாருமே ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு இருப்பார். பட் அவருக்குள்ளே ஒரு எமோஷனல் இருக்குல்ல, அது ப்ளே பண்ணியிருக்கா நல்லா இருக்கும். இதில் நல்லா பண்ணியிருக்காப்புல. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ போன ஒரு படம் வந்து ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ திடீர்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக உள்ளே இறங்கியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி? கேரக்டர் வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஸோ ஹீரோ கேரக்டர் அப்படின்னு பிரிக்க முடியாது. எல்லாமே அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அது கேரக்டருக்கான ரோலாக தான் இருக்கும். அதில் தனியாக இண்டிவிஜுவலாக ஹீரோன்னு சொல்ல முடியாது.
ஸோ எனக்கு எப்போவுமே வந்து கேரக்டர் ரோல்ஸ் நிறையா ப்ளே பண்ணணும்னு ஆசை. ஸோ இது வந்து என்னோடய முதல் டைம் நானும் மச்சானும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கோம் ஒரு காம்போவாக. படத்தில் பார்த்து சொல்லியிருக்காங்க அவங்க 2 பேர் காம்போ நல்லா செட் ஆகிருக்கு, செம்ம காமெடியாக போயிட்டுருக்குன்னு. நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் மக்களே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய இன்டர்வியூ எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் சொல்லுவேன் உதயா மோகன் என்னோடய ஃப்ரெண்டு. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கே காரணமாக இருக்காங்க. நான் எல்லா இன்டர்வியூ போன இன்டர்வியூ நான் சொன்னேன். ஸோ முதல் முறையாக மேடையில் ஒரு இதில் உட்காந்து ஸோ 18 வருஷம் ஃப்ரெண்டு நாங்கள். முதல் படத்தில் இப்போ தான் 2 பேரும் ஒன்றா இது பண்ணுறோம். நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் உதயராஜ் தான். ஸோ உதயாலனா இன்றைக்கி புகழ்னு ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ ஒரு முறையில் கடலூரில் எங்கேயோ ஒன்று வந்திருப்பேன், ஃப்ரெண்டாக எப்போயா நான் பேசியிருப்பேன், நான் ஆக்டரை பார்த்தேன் அப்படின்னு இருப்பேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது வந்து எங்கேயோ எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன். நேரில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு இன்டர்வியூ சொல்ல, அது உங்களோட இன்டர்வியூ தான் முதல் முறையாக நேரில் பார்த்து பேசுகிறோம். ஸோ இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். இப்போ என்னென்னா ஒரு கிட்டிங் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் 10மே அப்போ இவங்களே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஹிடன் டேலண்ட் அப்படின்னு சொன்ன பிரதர் அவங்க எல்லாமே ஹிடன் டேலண்ட் தான். பழைய மாம்பழம்லாம் இருக்குல்ல, அதில் அழுவி போன மாம்பழமாக வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க. சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எல்லாமே எடுத்து அந்த தனியாக இது பண்ணுவாங்களே, அதை மட்டும் பீஸ் போட்டு விற்பாங்க. நாங்களே மாங்காய் பத்தாத்தன்னு தான் கூப்பிடுவோம். சின்ன மாங்காய் பத்தை இருக்குல்ல, நீங்க பெத்தன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அத்தன்னும். சில அவங்கள கீழே நிறைய டேலண்ட் இருக்கு. போலீஸ்க்கு தெரியாம நிறைய ஹிட்டன் பண்ணி வச்சுப்பாங்க. ஏய் சொல்லுதாங்க அதெல்லாம். மேம் உங்ககிட்ட இருக்க அந்த ஹிடன் டேலண்ட் யாருமே வந்து கண்டே பிடிக்கல. நம்ம கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கே, ஏன் கண்டுபிடிக்கல? இவங்க பர்ஸை இவங்கள என்ன பண்ணுவாங்க, மறைச்சு வச்சுட்டு ப்ரொடியூசர்ட்ட எல்லாம் கேட்பாங்க, உட்காரு ப்ரொடியூசரா சார் என் பர்ஸை பார்த்தேன், ஐயோ இல்லையாம்மா இல்லை சார் வண்டி போட்டேன் அப்படின்னா அவர் ஒரு 500 ரூபா கொடுத்ததான் அப்படியே மெல்லாம் பர்ஸ். ஹிடன் டேலண்ட் அதெல்லாம் நிறைய இருக்கவங்க. ஏதாவது வேற நீங்க டீசெண்டா சொல்லலாம்ல எனக்கு. அதானே தாங்க அவர் 500 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு ஐயோ சார் பர்ஸ் இருக்கு, சரி அவரு என்ன பண்ணுவார், சரி கொடுத்த காசு எப்படி வாங்குறதுன்ட்டு, சரிங்க சார் கொடுக்கும் மனசு வராது. ஸோ அதெல்லாம் சொல்லு, டீசென்ட் தானே இது, தப்பு. மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஐ குக் வெல். அதான் யாருக்கும் தெரியாது, ஹிடன் உங்களுக்கு அதான் ஐ குக். என்ன என்ன தனியா நீ ஜோக் பண்றீங்க? நான் சமைப்பேன், டீசெண்டா சமைப்பேன். எந்த மாதிரி ஃபுட்லாம் ரெகுலரா? நான் வந்து மாஸ்டர் ஷெஃப் ஆஃப் தமிழ்நாடு 2 தடவை டைட்டில் வின்னர், ஒரு தடவை ஹோல் தமிழ்நாடு டைட்டில் வின்னர். 2019க்கு 21க்கு சென்னைக்கு வின்னர். நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் நான் கலந்துக்கல. அவங்களோட ஃப்ரெண்டு இவங்க அதானே? அந்த மிஸ்ஸஸ் அவங்களோட இல்லை, இது வேற இது தெரிஞ்சுக்கலாம். வேற டேலண்ட் என்ன சொல்லணும்? பேசிக்கிட்டே கால் போட்டு ஐரியில் பண்ணியிருக்கானுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு. நிஜமாவே இது கம்ஃபர்ட்டுக்காக போட்டிருக்கேன், வேற யாரையும் அவமரியாதை பண்றதுக்கு இல்லை, சத்தியமா. சரி ஹிட்டன்னு சொல்லு. சொன்னேனே இது போறாதா, சமைப்பேன். இல்லை இருக்கிற ஒரு சின்ன சீக்ரெட் வந்து பேசி வச்சிருப்பீங்க ஏதாச்சும். ஸோ யார்கிட்ட சொல்ல போகிறாங்க இவங்க வந்து அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? ஆனால் பேசுகிற தன்மை வந்துருச்சு, இதை சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும்ல, ஒரு சீக்ரெட். நான் அப்படிலாம் எப்பயுமே இருந்தது கிடையாது சொல்லலாம். நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண, நான் இப்போ புகழை நீங்கள் இங்கே பார்த்து அதை தான் வெளியில் போய் பார்த்தாலும் காயத்ரி இப்படி தான் விளாடுவேன். எனக்கு வந்து இப்படி மறைச்சி அப்படி மறைச்சிடுவேன். ஏன்னா நான் ஒரு விஷயம், நான் உதயாட்ட ஒன்று பண்ணணும், மதன் சார்ட்ட ஒன்று பண்ணணும், செல்ல சார்ட்ட ஒன்று பண்ணணும், காயத்ரி மட்டும் ஒன்று பண்ணனா, நான் இவங்களுக்கு ஒரு மாதிரி நான் புகழாக மாறணும், இவருக்கு ஒரு புகழாக மாறணும், மதன் சாருக்கு புகழாக மாறணும், உதயாவுக்கு புகழாக மாறணும். புகழ் தான். நான் வந்து ஒருத்தம் மாறினா நான் போய் சொல்லணும்னு ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, பூட்டு இல்லாத சூட்கேஸ். ஆமாம், யார் வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் இருக்காது உள்ள. ஓகேண்ணா. அந்த சூட்கேஸ் வச்சே ஒரு கேள்வி. 2 சூட்கேஸ் இருக்குது, ஒரு சூட்கேஸில் 1 கோடி ரூபா இருக்குது, இன்னொரு சூட்கேஸில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கான படத்துக்கான அக்ரிமெண்ட் இருக்குது. எந்த சூட்கேஸை நீங்கள்? 1 கோடி. ஏன் 1 கோடி இருக்குது? இதில் 55 லட்சம் சொன்னாங்க இந்த படத்துக்கு, அதில் 1 கோடி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டா நான் படம் பண்ணிவிடுவேன், 2 படம் பண்ணலாம்ல. அதுதான் சூப்பர். என்னங்கய்யா அவ்வளோதான், நல்ல ஆன்சர். எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். அதுவே கற்பனை சொன்னால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்றுப்பா. நம்ம மார்னிங் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஸோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் பவர்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவர் வச்சு என்ன பண்ணுவீங்க? இவங்களை பெண்ணை மாற்றிடுவாரு.
சிஎம் ஆயிடலாம். சேம் ஆகிடுவாப்ல, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சீரியஸாக போயிட்டாரு. அவர் உஷார பேச. சிஎம்னா சென்னை மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது அவருக்கு ஒரு ஆசை. சார், உங்களுக்கு நீங்கள் ஒரு படத்தில் இப்போ ஹீரோவாக அடுத்த படத்தில் வந்து புக் ஆகிட்டீங்க. ஸோ வில்லனை வந்து உங்களை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. எந்த ஹீரோவை வந்து வில்லனாக சூஸ் பண்ணுவீங்க? அது 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 சும்மா மேம்போக்கு அதை சொல்ல முடியாதுல்ல. அது கதை என்ன, அந்த கதாபாத்திரம் என்ன, அதோட தன்மை என்ன, அதை வச்சு என்ன சொல்ல முடியும். இப்போ பிடிச்சவங்க நீங்கள் யாராவது சூஸ் பண்ணுங்கன்னா, எனக்கு இப்போ உதவி பிடிக்கும்னா வாங்க உதவி ஃப்ரீயாக இருக்கீங்களா வாங்க நடிகன்னு சொல்லலாம், இல்லை இவர் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க நடிகன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பதில் அதுக்கு சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் கிடையாது. ஓகே, அப்படி இல்லை, அது டைரக்டரோட தான் சொல்லணும்னா இவரை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? வில்லன் நல்லா பண்ணிடுவார், நகைச்சுவை கூடிய ஒரு ஆள். ஆனால் வில்லன் கேரக்டர் செம்மையாக பண்ணுவார். சார், உங்களுக்கு நடிக்கிறத தவிர்த்து இந்த ஒரு வேலை எனக்கு பண்ண பிடிக்கும், ஸோ நடிக்க போகலன்னா இந்த வேலைக்கு நான் போயிருப்பேன் அப்படின்னா எந்த வேலை சொல்லுங்கள்? இல்லை ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி தாட்டே வந்ததில்லை. ஸோ 5 வயசுலேருந்து இதிலே இருந்ததுனால எனக்கு நடிக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. நல்லா நடிப்பான். இப்போ நடிக்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் இந்த சூட்கேஸ் படம் வந்து இந்த கதையில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருந்தா தான் கமிட் ஆகி நடிச்சிருப்போம். என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து? இல்லை, அது உதயா இருக்கானோடனே சரி, நாங்கள் 2 பேரும் 18 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அவன் இருக்கானவொடனே சரி என்ன கதை அப்படின்னப்ப சரி இதில் ஒரு ஃபன்னாக இருக்கும். நானும் உதயா பாலன் அப்புறம் கண்டிப்பாக நான் போனது சொன்னது தான். அவர் மதன் சார் ஒரு படம் சூஸ் பண்ணுறாருனா சரி அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக தான் பண்ணுவாப்பில். நான் ஏன்னா அவரோட படம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கண்டென்ட்டை தான் பண்ணுவாப்பில், சூஸ் பண்ணி பண்ணுவார். சார் ரைட் ஓகே, இந்த படத்தில் அதை தாண்டி அதை நான் சொன்னேன் இல்லையா, இவங்க இருக்காங்கன்ன உடனே எனக்கு வந்து அது புகழுக்கான தனி பதில் இல்லை எனக்கு. எங்க எல்லாருக்குமே ஈவன் டைரக்டர் இந்த படம் பண்ணது காரணமே அதுதான். அவர் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் முதலே சொல்றப்பே படம் இருக்கும்னா காயத்ரி மந்திரம் தான் சொல்லுவாங்க. நீங்க அதுல பாருங்களேன், நீங்க நம்பர் மேல அயலி ஆர்டிஸ்ட் டீம்னு போட்டுருக்காருல, அவங்க இவங்க அயலி ஆர்டிஸ்ட், நாங்கெல்லாம் டீம். அப்ப அங்க புகழ்னு புகழ்னா ஃபேம் இங்கிலீஷ்ல, புகழ்னா ஃபேம் சொல்றது. புகழ் எல்லாரும் ஃபேமா இருப்பாங்க, புகழ் ஃபேம். அவர் பேர் ஓ என் பேர் போட்டுருக்கான்னு நினைச்சிருக்கீங்க? ஐயோ கடவுளே, புகழ் ஃபேம் தங்கம். ஏமாத்துறாங்க தானே என்ன? இல்லை அதுதான் போட்டிருக்காரு. புகழ்னா ஃபேம்டா தங்கம். நீங்க இன்னசென்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அவங்க இவங்க செம்ம இன்னசென்ட் தான், ரொம்ப இன்னசென்ட். உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயமா? ஹியூமர். இவங்க பண்ண மாட்டாங்க. என்ன கேக்குறாங்க? இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் ஹியூமர்ன்ற. கரெக்ட்டா தான் பதில் சொல்றேன். கரெக்ட். அப்ப ஓகே. நான் இப்போ வந்து ட்ரெண்டிங் மேக்னெட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு மீம் டைலாக் வந்து செம்ம ட்ரெண்டாக போகுது. அந்த டைலாக்கை டிஃப்ரெண்ட் எமோஷனலில் எல்லாருமே வந்து சொல்ல போகிறீங்க. என்னன்னா, நம்ம பொல்லாதவன் படத்தில் வந்து கருணாஸ் சார் வந்து சொல்லியிருப்பார். அந்த டைலாக் வந்து என்னன்னா, சரிடா இப்போ என்ன அப்படின்ற டைலாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாங்க்ரி மொமெண்ட்ல அந்த டைலாக் வந்து சொல்லணும். சரிடா இப்போ என்ன? இது ஹங்கிரி, பசியில கத்துற. எது பண்ணாலும் நீங்க அதான் சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். புகழை வந்து சேரத்துக்கு அடித்த காயத்ரி போடுவாங்க. இது இன்டர்வியூ நடுவில் சேரை எடுத்தடித்த காயத்ரி நடந்தது என்ன புரியுதா? அதை பண்ணுவோம், அதானே போவோம் பிளானு. நான் என்ன செஞ்சிருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாரு. நீங்க வாங்க அப்போ. நீங்க சொல்ல காசு கொடுத்துட்டு வரல, ஆட்டோக்கார வந்துட்டாரா, கீழே இருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, ஆட்டோ காசு கொடுக்கல. அது சரிடா இப்போ என்ன ஹாங்கிரியா சொல்லணும். சரிடா பெண்ணா, சரிடா பெண்ணா, சரிடா பெண்ணா, சரிடா பெண்ணா. இப்போ ரொம்ப சேடா சொல்லணும். நான் லாஸ்ட் பண்றேனே அந்த தம்பியை பண்ண. இல்ல இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் இதா இருக்கும், கிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். டைரக்டரே நான் என்ன சொன்னேன், காயத்ரி மந்திரம் தான் போட்டு ஆரம்பிக்கிறாரு. ஷூட் ஆரம்பிச்சா காயத்ரின்னு. இப்போ என்ன பண்ணவே விட மாட்டாங்கங்க. சும்மா சேடா சொல்லிடுங்க. நான் என்ன பண்ணாலும் இப்போ அவங்க ரெடியா இருக்கு கவுண்டர். இல்ல சேட்ல நான் என்ன கவுண்டர் போட போறேன் போடு. சரிடா என்ன இது பாரு, சேடல பேடா இருக்கு. நான் என்ன பண்ணாலும் பதில் இருக்கும். நான் வரவே இல்லை அந்த விளையாட்டுக்கு. சோகமாவா? சோகம். சரிடா என்ன? சரிடா பெண்ணா. பிரதர் போனோம் இதுக்கும் இங்க வர 6 வித்தியாசம் கண்டுபிடின்னு சொன்னா அப்பனே செத்துருவான். என்னடா இது எது சோகம்? அதுதான் அங்க சோகம். சரிடா இப்போ என்ன? சரிடா இப்போ என்ன? சரிடா பெண்ண. லாஸ்ட் 2 டிஸ்கஸ்டிங்காக சொல்லணும். டிஸ்கஸ்டிங் கொஞ்சம் சரிடா பெண்ண டிஸ்கஸ்டிங்கா மேம். அவனே பாருங்க ஒரு மாதிரி ஆவறான் பாருங்க, அது பண்ணாதீங்க. அதான் டிஸ்கஸ்டிங். அப்படியா? எரிச்சல், வெறுப்பு, ஆக். சரிடா பெண்ண. சரிடா இப்போ என்ன?
அதுதானே சேம் டீமா? சரிடா இப்ப என்ன? சரிடா இப்ப என்ன? சரிடா என்ன லாஸ்ட் ஒன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஃப்ளைட்டிங்கன்னா பின்னிடுவாங்க அவங்க. ஃப்ளைட்டிங் மட்டும் பாரு தாங்க பண்ணு. ஷூட்டுக்கு அன்றைக்கி அந்த 5 பசங்க வந்திருந்தானுங்க. எனக்கு இதெல்லாம் வராது, இந்த ரொமான்ஸ் கிமான்ஸ். ஷூட்டிங்கே அந்த ஒரு 5 பசங்க வந்துருக்காங்கன்னா அவனை பக்கத்துட்டு மாடி அவனுக்கு போவானே. நம்ம ஷார்ட்டு காயத்ரி காண டைரக்டர் சார் கூட்டினே இருக்காரு. எங்கடாங்கண்ணா அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டிருக்கு, என்ன காலேஜ் படிக்கிறீங்களா? வெற்றி இப்படிலாம் நடந்துச்சா வெற்றி? இங்கே இன்டர்வியூ போயிட்டுருக்கு, அங்கே வெற்றினாக்கா படம் வெற்றி அடைகிறது தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு வராது இதெல்லாம். இப்போ பேசி அதான் ஃப்ளைட்டு கரெக்டாக இருக்காது. ஐயா, இதான் கரெக்டாக இருக்குல்ல அது. அங்கே எனக்கு வராது புகழ் இதெல்லாம். அதான் சரி இப்போ என்னடா? சரிடா இப்போ என்ன? சரிடா இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்து எல்லாம் காயத்ரி ஃபோன் அடிப்பேன். சரிடா இப்போ என்ன? வெரி குட். ஒன்றுமே இல்லை, அதே தான் கட்டு பேசு பாரு. ஃப்ளர்ட் பண்ணணும். உங்க வைஃப் இருக்காங்க முன்னாடி நினச்சிக்கோங்க. எப்படி பண்ணுவாங்க? உனக்கு எதா இருக்கா இல்லையா? சரிடா இப்போ என்ன? சரிடா இப்போ என்ன? வெரி குட். செக்மெண்ட் ஓவர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ சூர்கேஸ் படம் வந்து ஆடியன்ஸாக வந்து எதுக்காக போய் பார்க்கணும்? ஃபுல் என்டர்டைன்மெண்ட். கிளைமேக்ஸ்லாம் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இட்ஸ் அ பேக்ட் திங். சூட்கேஸ் எம்டியாக இருக்கும், உள்ள ஃபன்னு ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ஸோ ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எங்களுக்காக இன்டர்வியூவில் செக்மெண்ட்டை வந்து சேர்லாம் தூக்கி தேங்க்யூ அடிச்சுக்கிறாங்க. ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.